நாகப்பட்டினம் கடற்கரையில் சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்கள் வரைந்த ஓவியங்கள், மணல் சிற்பங்கள் பார்வையாளர்களை நிகழ்ச்சியடையச் செய்தது. கடந்த 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி பேரழிவின் போது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் 6000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அப்போது பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் வளர்ந்து தற்போது கல்லூரியில் படித்து வருகின்றனர். தன்னம்பிக்கையுடன் உள்ள அவர்கள் சுனாமியின் போது இழந்த தங்களது உறவுகளை நினைவு கூறும் வகையில் நாகப்பட்டினம் கடற்கரையில் ஓவியங்கள் வரைந்துள்ளனர். மணல் சிற்பங்களையும் உருவாக்கியுள்ளனர். சுனாமியின் கோரத்தாண்டவத்தை தத்ரூபமாக சித்தரிக்கும் அந்த படைப்புகள் பார்வையாளர்களை நிகழ்ச்சியடையச் செய்தன. சுனாமியில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அப்போ எங்கள் அப்பா சொல்லும் போது எனக்கு ரொம்ப அழுகையாக வந்துச்சு. நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரே பொண்ணு தான், ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க. கொஞ்ச நாள் யார்கிட்டையுமே பேசாமல் இருந்தேன். அப்புறமா சைக்கோட்ரிஸ்ட் மூலயமா அவங்க வெளியிடத்துக்கெல்லாம் அழைச்சிட்டு போய் எங்களை மனநிலையை மாற்றி விட்டாங்க. சுனாமி பாதிப்புகளை விளக்கும் ஓவியங்கள் மற்றும் மணல் சிற்பங்களை சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டார். அவற்றை உருவாக்கியவர்களை பாராட்டி ராதாகிருஷ்ணன் பரிசுகள் வழங்கினார்.